நான் தனியாலாம் இருக்க மாட்டேன். நீங்க இருக்கிற வரைக்கும் இருப்பேன். அப்புறம் நானும் கூட வந்துடுவேன். சாயந்தரம் வரைக்கும் என்னால இங்க இருக்க முடியாது. காத்தே இல்லை. டேய், அப்படிலாம் சொல்லக்கூடாது. நிலா நம்ம வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா எவ்வளவு ஜாலியா இருந்தா அதே மாதிரி நீ இங்கிடுறா. ஏ கவின, என்ன உலக உருண்ட மாதிரி தலையை அந்த உருட்டு உருட்டுற? அப்பா, நிலா நம்ம வீட்டுல ஜாலியா இருந்தானா அங்க ஜாலியா இருக்க நிறைய விஷயம் இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூலு, டாய்ஸ், அது இதுன்னு. இங்க என்ன இருக்கு? 4 சவர் மட்டும் தான் இருக்கு. ஜாலியா இருக்கணும்னா எப்படி இருக்கிறது? பா, கிளம்புப்பா, நான் வீட்டுக்கு போலாம். கவின் குட்டி, அவ்வளவுதானே. இந்த 4 செவத்துக்குள்ளேயே சந்தோஷமா இருக்கலாம். நீ ஜாலியா இருக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நான் பண்ணி தரேன். நிலா, நம்ம வீட்ல இருக்கிற எல்லா டாய்ஸையும் எடுத்துட்டு வந்து கவின் கிட்ட கொடு. அவன் விளையாடட்டும். நான் ஒன்றும் கை குழந்தை இல்லை. பொம்மையை உருட்டி உருட்டி விளையாடுறதுக்கு. இங்க பிளே ஸ்டேஷன் 4 இருக்கா? போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு தம்பி? ஐயோ, எங்க மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? ஐயோ பாட்டி, அது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, பிளே ஸ்டேஷன் கேம். அது கூட தெரியலையா? ஓ, எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம் தெரியணும்? நீங்க எல்லாரும் குடும்பமா ஒண்ணு சேர்ந்தாலே போதும். அதுதான் என் பெரிய வேண்டுதலே. டேய், நீ ரொம்ப ஓவரா பண்ற. நீ இங்கதான் இருக்க. சிவா, இவனை பிடிங்க. நான் பிடிக்கிறேன். அம்மா, நான் கிளம்புறேம்மா. சாயந்தரம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நானே கம்மியை வந்து பிக்கப் பண்ணுறேன். இல்ல முடிஞ்சா நீங்களே கொண்டு வந்து. அப்பா ப்ளீஸ் பா, என்ன விட சொல்லுங்கப்பா. டேய், சொன்னா கேளுடா. வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கப்பா. நம்ம உட்காரட்டா. பை. பா, போர் அடிக்கும்பா. அப்பா, நீ இங்கதான் இருக்க. நீ இவ்வளவு அடமெண்டா இருக்கிறது எனக்கு பிடிக்கலடா. சொல் பேச்சு கேட்டு ஒழுங்கா இருக்கணும். சேட்டை பண்ணக்கூடாது. அமைதியா இருக்கணும். நிலா, பாய். அம்மா, வரேம்மா. விடுங்க. முடியாது, முடியாது, விட மாட்டேன். விடுங்க. கவின், உனக்கு பிடிச்ச நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்லாம் செஞ்சுருக்காங்க. சாப்பிட்டாது போடா. என்னது, சாப்பிட்ற ஐட்டம்லாம் இருக்கா? என்ன செஞ்சு வச்சிருக்காங்க? என்ன யோசிக்கிற கவின்? ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அது என்னன்னு கொண்டு வாங்க பாப்போம். ஆஹா, இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்காங்களா? இதை சாப்பிடாம போனா நல்லா இருக்காது. சாப்பிட்டு திருப்தியா போலாம். வாமா விஜி, வா. இங்க பாரு, கவின் வந்திருக்கான். ஹே கவின், எப்படா வந்த? எப்படி இருக்க? அது ஒண்ணுதான் குறைச்சல். என்னடா, உன்கிட்ட தானே நான் பேச வந்தேன். நீ மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிக்கிட்டேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஹர்ட் ஆவாதா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னா என்னை யாருமே விட மாட்டாங்க. எங்க அப்பாவும் கிளம்பி போயிட்டாரு. டே கவின், ஏன்டா பிடிக்கலன்னு சொல்ற? இங்க ஜாலியா இருக்கும்டா. நீ, நான், நிலா எல்லாரும் விளையாடலாம்ல.
ஆ? இல்ல நான் வீட்டுக்கே போறேன். மா கவினோட அப்பா உடனே கிளம்பிட்டாரா? ஆமாமா, இவன் அவன் அப்பாவோட இருந்தா ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருந்தான். அவனை தனியா விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி பிடிச்சு வச்சிருந்தோம். என்ன பிரியா, இன்னைக்கு உனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமா இல்ல லீவா? பிரியா இருக்க போல, இங்க வந்திருக்க. எனக்குமே ஒன்றும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. ஏன் ஒரு மாதிரி இருக்க? புரியலையே. அது ஒண்ணும் இல்ல, வேலையில ஒரே குழப்பமா இருந்தது. இன்னைக்கு நானே லீவ் எடுத்துட்டேன். அப்படியா? சரி சரி. கவின், என்னடா சாப்பிடுற? எனக்கு எதுவுமே வேணாம். விஜி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னம்மா விஷயம்? நீ செஞ்ச சமையல் எல்லாத்தையும் நான் கவின் கிட்ட காமிச்சேன். அவன் அத பார்த்ததுல இருந்து ஐயோ இது எல்லாமே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு, எப்ப சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சிட்டே இருக்கான். நான் எங்க அப்படி சொன்னேன்? நான் அதுக்கெல்லாம் அடம் பிடிக்கவே இல்ல. வீட்டுக்கு போறதுக்கு தான் அடம் பிடிச்சேன். இல்ல நீ அடம் பிடிச்ச எனக்கு தெரியும். அதே மாதிரி விஜய் ஆண்டி வந்த உடனே தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம உனக்காக காத்துட்டு இருக்கான். அப்படியா? எதுக்கு பாட்டி இப்போ பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க? பாட்டி, இவ்வளோ வயசாகுது, இப்படி பொய் சொல்றீங்க? ஆமா, நான் எப்போ இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னேன்? நான் வந்ததுல இருந்து கிளம்பணும் தானே சொல்லிட்டு இருந்தேன். பொய் சொன்னா பூவா கிடைக்காதுன்னு எத்தேன்னு பத்தி சொல்லிருக்காங்க. கோச்சுக்காதடா பேராண்டி. என்னது பேராண்டி சொல்றதுக்கு உங்களுக்கு நோ ரைட்ஸ். நீங்க அப்படி கூப்பிட கூடாது. கவின் மட்டும் தான் கூப்பிடணும், ஓகே? டேய் கவின், ஏன்டா இவ்ளோ கோவப்படுற? அவங்களும் பாட்டி மாதிரி நினைச்சுக்கோயே. அது என்ன பாட்டி மாதிரி? பாட்டியே தான். சரி விடு கவின், இவங்களையும் உன் பாட்டியா நீ நினைக்க மாட்டியா? அதெல்லாம் நினைக்க மாட்டேன். ஆல்ரெடி எனக்கு 2 பாட்டி இருக்காங்க. இடம் ஃபுல்லா இருக்கு. 3வது பாட்டிலாம் எனக்கு தேவையில்லை. என்ன இல்ல ஃப்ரெண்ட் இவ்ளோ கோவப்படுறான்? அது என்ன ஃப்ரெண்டு? கூட பிறந்த மாதிரி நினைச்சுக்கன்னு சொல்லு. அப்பதான் இன்னும் கொஞ்சம் அட்டாச்மெண்ட் வரும்.